எண்ணும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளே. சென்ற காணொளியில தமிழ்நாட்டில் இருக்கிற சில மாவட்டங்களை பத்தி பார்த்திருப்பீங்க. இப்போ நாம திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களை பத்தி பார்க்கலாம். காவிரி நதிக்கரை நகரமான திருச்சிராப்பள்ளியின் சிறப்புகளையும் அந்த மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் பெருநகரங்களுள் ஒன்றாகும் இந்நகரம் தமிழ்நாட்டின் பரப்பளவு அடிப்படையில் 3வது பெரிய மாநகரமும் மக்கள் தொகை அடிப்படையில் 4வது பெரிய மாநகரமும் ஆகும். முதலாம் உலகப்போர் நினைவுச் சின்னமும் முக்கொம்பு அணையும் பார்க்க வேண்டிய இடங்கள். மலைக்கோட்டை நகரமான திருச்சி நகரின் நடுவே உள்ள 275 அடி உயர மலையும் மலைமேல் அமைக்கப்பட்டுள்ள கோட்டையும் உச்சிப்பிள்ளையார் கோவிலும் இந்த நகரத்தினுடைய புகழ்வாய்ந்த அடையாளமா விளங்குது. 156 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலும், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலும், சமயபுரம் மாரியம்மன் கோவிலும், ராணி மங்கம்மாள் கொலு மண்டபமும், இது தவிர ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்காவும், அண்ணா அறிவியல் மையம் அதாவது கோளரங்கமும் நாம கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களா விளங்குது. திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட புதிய மாவட்டமான திருப்பத்தூர் மாவட்டத்தை பார்க்கலாமா? ஏலகிரி மலைக்குன்றுகள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சிறப்பாக விளங்குகிறது. இம்மலைக்குன்றுகளில் அமைந்துள்ள ஏலகிரி இயற்கை எழில் சூழ்ந்த கோடை வாழிடம் ஆகும். இந்த ஏலகிரியில உள்ள இயற்கை பூங்கா, முருகன் கோயில், நிலாவூர் ஏரி, படகு குழாம் போன்றவை சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த இடமாக விளங்குகிறது. ஜலகம்பாறை அருவி. இந்த ஏலகிரி மலைக்குன்றுகளில் அமைந்துள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் மிக முக்கிய அருவிகளுள் ஒன்றாக உள்ளது. வைனோபாப்பு வானியல் ஆய்வகம். ஜவ்வாது மலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் காவலூர். இந்த ஊரில் வைனோபாப்பு வானியல் ஆய்வகம் அமைந்திருக்கிறது. தோல் மற்றும் தோலால் செய்யப்பட்ட பொருள்களான காலணிகள், ஆடைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்யும் சிறிய, பெரிய, நடுத்தர தோல் தொழிற்சாலைகள் திருப்பத்தூர் பகுதிகளில் நிறைய அமைஞ்சிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் மகேந்திரவாடியில் அமைந்துள்ள மகேந்திர விஷ்ணு கிரகம் என்னும் குடைவரை குறிப்பிடத்தக்க ஓர் வரலாற்று சின்னமாகும். இச்சின்னத்தினை இந்திய தொல்லியல் துறை பாதுகாத்து வருகின்றது. மேலும் ரத்னகிரி மலையின் மீது புகழ்பெற்ற பாலமுருகன் கோயில் அமைந்துள்ளது. பல பெரிய மற்றும் நடுத்தர தோல் தொழில்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன. திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களை பத்தி பார்த்தீங்க. மற்ற மாவட்டங்களை பத்தி அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.